Hello guys. First of all, good evening guys. Good evening everyone. Right. So நாம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் நாம என்னென்ன பார்த்துருக்கோம் என்னென்ன படிச்சிருக்கோம்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ இன்றைக்கு மிச்ச விஷயங்கள் என்னென்னன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னென்ன படிச்சிருக்கோம்ன்ற கதைகள் கதைச்சிட்டோம். நேற்று அதை ரிவைஸ் பண்ணாங்க. நேற்று இந்த பூட் ஸ்டெப் விஷயங்கள் கற்றுந்தாங்க. ஆனால் கணக்கு பேர் சார் பூட் ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் அதுகள் என்ன அது சொல்ல இருந்தால் அதுகளே சொல்லிடுங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. சரி அப்போ சரி ஓகே. நான் நினைச்சது என்னன்னா பேசிக் உங்களுக்கு அதில் தந்தா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேட்பீங்கன்னு. சரி ஓகே பிரச்சனை இல்லை. நான் அப்போ பூட் ஸ்டெப் சம்மந்தமாக இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கதைச்சிருக்கேன். தென் அதுக்கு பிறகு நான் நினைச்ச அடுத்த ரவுட்டிங் கன்செப்ட் நெவிகேஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நாம போகலாம். ஸோ அப்போ திருப்பூருக்கு நாம என்ன செய்வோம், இந்த பூட்ஸ்ட்ராப் கன்செப்டுகளை கொஞ்சம் டீப்பாக போவோம், பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம் தான், வீடியோ பார்க்குறார்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. லைவ்ல இருக்கிறார்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சேட் பாக்ஸில் போடுங்க. ரைட். ஸோ அது மேபி லைக் டைரக்ட் மெசேஜோ அல்லது கொமனாக போடுறதா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன படிப்பிக்க போகிறேன், என்னென்ன படிப்பிச்சிருக்கேன், என்ன நடக்க போகுது, எத்தனை வீக்ஸில் என்னென்ன கிளாஸஸ் என்ற எல்லா கதையும் கதைச்சிருக்கேன் இல்லையா. ரைட். என்விரான்மெண்ட் செட்டப்ல இருந்து சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். என்விரான்மெண்ட் செட்டப்ல இருந்து நாம படிக்க நினைக்கிற டூல்ஸ்ல இருந்து என்வரன்மெண்ட் செட்டப் கன்செப்டுகளுக்குள்ள என்னென்ன பேக்கேஜஸ் வரும், என்பிஎம் நோட் என்ற விஷயம், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்செப்டுகள், கீவேர்ட்ஸுகள், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கான ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ்கள் கிரியேட் பண்றது, என்ன சொல்லப்போனால் ரியாக்ட் ஜேஎஸ்எக்ஸ் கம்போனண்ட்டை எப்படி யூஸ் பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நோட் ஜேஎஸ், என்பிஎம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றது, ஒயிட் மாடல் மாடர்ன் டூல், எஸ்ஆர்சி ஃபோல்டர் பேக்கேஜஸ் பேக்கேஜ் லாக் ஜேஎஸ்என், இஎஸ்லிண்ட் என்ற கன்செப்ட். இஎஸ்லிண்ட்ன்றது பிகினருக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்ட் உண்டு. தென் அந்த விஷயங்களை நாம யூஸ் பண்றது, ப்ராஜெக்டை ரன் பண்றது, ப்ராஜெக்டை நிப்பாட்டுறது, அதாவது ரன் பண்ற சர்வரை ஸ்டாப் பண்றது கண்ட்ரோலோட சி கொடுத்து, இந்த மாதிரி விஷயங்கள். தென் கம்போனன்ட்ஸ்களுக்கு பெயர் வைக்கிற விதங்கள், கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் அந்த இஷ்யூஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராப்ஸ், சிஎஸ்எஸ் ரியாக்ட்ல நார்மலா கனெக்ட் பண்றது, இமேஜஸ் போடுறது, பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்றது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அதுக்கான விஷயங்களை யூஸ் பண்றது, சாம்பிள் ஹெடர் கம்போனன்ட், ஹீரோ கம்போனன்ட், ஃபூட்டர் கம்போனன்ட்ஸ் கன்செப்டுகள். ஏன்னா இதெல்லாம் நான் படிப்பிச்சது தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் படித்தோம். இந்த 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 அப்டேட்டட் கிளாஸ் ஷெடியூல்ஸ் நாம பார்த்த விஷயங்கள் பார்க்குற விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எங்கேயோ போயிருக்கூடாது. ஃப்ரெக்மெண்ட்ஸ் என்ன, டிவிஷனுக்கு போல ஃப்ரெக்மெண்ட்ஸை யூஸ் பண்றது, ப்ரொப்ஸை நாம பாஸ் பண்றது, நார்மல் சிஎஸ்எஸ் எழுதுறது, அப்புறம் சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கான பூட் ஸ்டெப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த பூட் ஸ்டெப் பேக்கேஜஸை செக் பண்ணி அதை ரன் பண்றது, அதுல கிளாஸ் நேம் பண்ற அந்த கதை. ஏன்னா கிளாஸ் நாம் வைக்க முடியாதுங்க, அப்போ கிளாஸ் நேம் வைக்கிறது. ஸோ அப்போ ரியாக்ட் கம்போனன்ட் என்ன பேரண்ட் கம்போனன்ட், இந்த ப்ராப்ஸ், இந்த ஏஞ்ச் ப்ராப்ஸை யூஸ் பண்ண ஃப்ரெக்மெண்ட்ஸ்கள், கிளாஸ் நேம் கன்செப்டுகள், பாத் பிரச்சனைகள், ஏன்னா இந்த ஃபைல் பாத் இஷ்யூஸ், இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, முக்கியமாக இம்போர்ட் பண்ணும்போது கம்போனன்ட்ஸை நாம ரீயூஸ் பண்றது, கால் பண்றது, இந்த விஷயங்கள். ஸோ பேசிக்காக சொன்னால் இந்த கன்செப்டுகள் நாம இதுகள் எல்லாமே பார்த்துருக்கோம். ரைட். ஸோ அதுக்கு பிறகு நாம கம்போனன்ட்ஸ்களை இம்போர்ட் பண்ணும்போது அந்த பாத்தில் பேக் வரணுமெண்டா டபுள் டாட் இல்லது ஒரு இதில் இருந்தால் சிங்கிள் டாட், இந்த அப்சலூட் பாத்ஸ், ரிலேட்டிவ் பாத்ஸ் அந்த விஷயங்கள் நாம பார்த்தது. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது, ஆர்எஃப்சி ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ், ஜேஎஸ்எக்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல்ன்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு பிறகு நாம் இனி பார்க்கணும்னு நான் சொன்ன விஷயங்கள், ரவுட்டிங் ஹூக்ஸ், இந்த விஷயங்களோட சேர்த்து நாம ஃப்ரண்ட் எண்ட்ன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட். ஸோ அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பேன். அப்போ கம்ப்யூட்டரோட பேசிக்ல தொடங்கி விஎஸ் கோடுக்கு வந்து டெர்மினல், நோட் ஜேஎஸ், என்பிஎம், ஒயிட், ரியாக்ட், பூட்ஸ்ட்ராப், தென் இனி படிக்க வேண்டியது ரவுட்டர், ஹூக்ஸ், ஏபிஐ என்ற இந்த விஷயமும் ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம பார்க்கணும். விரும்பினா நடுவில் ஃபேபஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மொடியெல்லாம் நேற்று கதைச்சு விளங்கப்படுத்தி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பேன் இல்லையா. ரைட். இவ்வளத்துக்குள்ளையும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸுகள் கேள்விகள் இருக்கா? இதுவரைக்கும் நடந்த வீடியோஸ்ல ஃப்ரண்ட் ஹேண்டட் வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன், பிளேலிஸ்ட் அன்னைக்கு போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இது வரைக்கும் நடக்கிற வீடியோஸ், இதுக்கு பிறகு நடக்கிற வீடியோஸும் அப்லோட் ஆகும். ஸோ திருப்பி நான் லிங்க் போடுற விஷயம் இல்லை. ஸோ அதுலேயே எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்போ நான் கேட்கறது, இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்களும் இந்த வீடியோக்குள்ள இருக்க விஷயங்களும் கிளாஸஸ்ல நடந்தது சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, பிரச்சனை இருக்கா, விளங்க வேண்டி இருக்கா, கேட்க வேண்டி இருக்கா, இதெல்லாம் செய்து பார்த்து நான் அதை ரன் பண்ணி எரர் வந்து அது அப்படியே பாதியில நிற்குதா, அப்படி யாருக்காவது ஏதாவது ஷோர்ட் அவுட் பண்ணணுமா என்று கேட்கிறேன். ஏதாவது இருந்தால் நீங்க தாராளமாக கேட்கலாம். ஒரு நிமிஷம் டைம் தரேன். இப்படி கேட்டீங்கன்னா நான் அதை விளங்கப்படுத்திட்டு இந்தியன் சாப்டர் என்ற கன்செப்டுக்குள்ள நான் பூட் ஸ்டெப் கொஞ்சம் டீப்பா சொல்லிட்டு மிச்சத்துக்குள்ள வருவேன்.
அதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த விஷயங்கள் சம்பந்தமா கதைக்கணும்னு சொன்னா தாராளமாக கேட்கலாம். ஒரு 1 minute தரோம். Come on. இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம். குமா யோசிச்சு படிவா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் இல்லாட்டி ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது சொல்ல வர்றதுக்கு இருந்தாலும் இப்ப அது பிரச்சனை இல்லை. சொன்னீங்கன்னா நான் அதை இதுல நோட் பண்ணிக்கொள்வேன். அது எங்களோட சிலபஸோட ஒத்து போற விஷயங்களா இருந்தா நான் அதையும் அப்டேட் பண்ணிக்கொள்வேன். ஆல்ரைட். ஸோ அப்போ ஓகேன்னு நம்புறேன். அப்போ என்னுடைய இந்தியன் சாப்டருக்குள்ள வந்துட்டு என்னடா பூட் சாப்டர் போற மாதிரி இருக்கும். அதனால இந்தியன் சாப்டருக்குள்ள நான் இருக்க வந்துட்டு இந்த கன்செப்ட். ரைட், ஓகே. ஜஸ்ட் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க. பார்த்து பிறகு அது விடங்காட்டி கட்டாயம் கேளுங்க ஜோதி. ரைட், சரி. அப்போ நான் இந்தியன் டாப்பிக்கையும் கதைச்சிடுறேன். கதைச்சிட்டு இந்த ஹூக்ஸ் விஷயங்களை கதைச்சிட்டு ஸ்டேட் கன்செப்டில் கதைச்சிட்டு நம்ம வந்து அதையும் சேர்த்து பார்க்கலாம். வேணா போட் சொல்ற இருக்கிற விஷயங்கள். ரைட், ஸோ வடிவா கவனிங்க. ரைட், ஸோ நாம அப்ப இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஆக்சுவலி உண்மையான டே 3 கன்செப்ட் தான் நாம 4 நாளா செய்துட்டு இருக்கோம். சொல்லப்போனா இன்றைக்கு 5வது கிளாஸ் ஃப்ரண்ட் எண்டுக்குரியது. ஆனா நாம 3 கிளாஸுக்குரிய தான் 5 கிளாஸா செய்யறோம். அதையும் சொல்லிடுறேன். நான் பிளான் பண்ணி வச்சதின் படி பார்த்தா. ரைட், ஆக்சுவலி அப்ப நாம வந்து முதலாவது விஷயம் உங்களுக்கு புரிய வேண்டியது, நாம இன்றைக்கு படிக்க போற மெயினான விஷயம் ரியாக்ட்ல ஸ்டேட். ஸோ அதை யூ ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ இங்க யூ ஸ்டேட் என்ற ஹூக்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற கன்செப்ட். தென் அதோட நீங்க சொன்ன மாதிரி மேபி லைக் சிஎஸ்எஸ், தேவைப்பட்ட இமேஜஸ், மேபி லைக் ஏதாவது பூட் ஸ்டெப் கன்செப்டுகள் எல்லாத்தையும் கதைக்க போறோம். இதுதான் எங்களோட மெயினான டார்கெட். பாப்போம் சரி எந்த அளவுக்கு கதைக்க எலுமெண்ட். ரைட், அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு முதல் புரிய வேண்டிய விஷயம் இதுல. ஸோ முதலாவது கன்செப்ட் அப்போ நாம வந்து என்னென்ன இந்த இந்த டாபிக்ல வரப்போறோம். சரி, முதலாவது கன்செப்ட் நாம இது வரைக்கும் படிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், அந்த விஷயங்களை நான் உங்களுடைய நினைவூட்டலுக்காக சொல்லிடுறேன். ஸோ FJSXல தொடங்கி கம்போனன்ட்ஸ்களை நாம செய்து பார்த்து அதை ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். தென் அதுகளுக்கு சிஎஸ்எஸ் எழுதி இமேஜஸ் போட்டு பார்த்து தென் பூட் ஸ்டெப்பாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பூட் ஸ்டெப்பாகவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இதுகள் தான் நாம செய்த விஷயம். சரியா, அதன்படி நாம் இன்றைக்கு பார்க்க போற அடுத்த டாபிக் மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா யூ ஸ்டேட். ரைட், அப்ப நாம் இன்றைக்கு பார்க்க போற அடுத்த டாபிக் வந்து ஸோ பேசிக்கா சொன்னா ஸ்டேட். ஸோ ஸ்டேட்னா என்ன? ஸோ ரியாக்ட்ல ஸ்டேட்னா என்ன? ரியாக்ட்ல ஸ்டேட்ன்றது ஆக்சுவலி இதுதான் ஒரு ரியாக்ட்ல மெயினான ஒரு ஆள். ஸோ ரியாக்ட்ல ஸ்டேட்ன்ற இந்த கன்செப்ட் ஒரு 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 மெயினான கேரக்டர் ஆக்சுவலி. எப்படி என்று சொன்னா லைக் இந்த ரியாக்ட்ன்றது ஒரு தெளிவா சொல்ல போனா ஒரு 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 ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு ஆள் என்று வச்சுக்கொள்ளும். இந்த நிலைமையில இவரோட வேல்யூ இதுதான், அதுதான் அந்த ஸ்டேட். அப்ப இந்த நிலையில இந்த ஸ்டேட்டஸ்ல இந்த ஸ்டேட்ல இந்த ஃபேஸ்ல இந்த நிலையில இந்த டேட்டாட வேல்யூ இதுதான் அப்படின்ட்டு இந்த ரியாக்ட்ல இந்த வேல்யூவை
ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஏரியா தான் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டைம்ல ஐ என்றவருக்குள்ள 5 இருக்கு அப்படின்றத நினைவுபடுத்தி வச்சிருக்கிற அந்த நிலைமை, அந்த கன்செப்ட் தான் ஸ்டேட்னு சொல்றோம். அப்ப ஆக்சுவலி நான் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இந்த ஸ்டேட் என்றவர் எப்படி சொல்றேன்னு சொன்னா, ரியாக்ட் வந்து எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்குது. முக்கியமா த வேல்யூஸ். ஸோ ரிமெம்பர் த வேல்யூஸ் எங்க இன்சைட் த ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் அது. ஸோ ஒரு புரிதலுக்காக சொல்றோம். அப்ப ஸ்டேட்ன்ற ஒரு கன்செப்ட் தான் நீங்க எல்லாத்துல இந்த வேல்யூஸையும் இந்த டைம்ல என்ன வேல்யூ அப்படின்னு அப்ப ஸ்டேட்ன்றது ஆக்சுவலி ஒரு டேட்டா தான். ஸ்டேட்ன்றது ஒரு ஆக்சுவலி ஒரு டேட்டா தான். புரியுறதுக்காக தான் கதைச்சிட்டு இருக்கேன், வடிவா வழங்கி கொள்ள பாருங்க. ஸ்டேட்ன்றதும் ஆக்சுவலி ஒரு டேட்டா தான். பட் அந்த டேட்டா யாருக்கானதா இருப்பார்? ஏதோ ஒரு கம்போனண்ட்டுக்கானதா இருப்பார். என்ன ஏதோ ஒரு கம்போனண்ட் தான் நம்ம உருவாக்குறோம். ஸோ கம்போனண்ட்டுக்கான இருப்பார். அதே நேரம் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அந்த ஸ்டேட் பை ஸ்டேட், ஃபேஸ் பை ஃபேஸ், கட்டம் கட்டமாக நிலைமைகள் மாறக்கூடுமே. அப்ப அதான் விஷயமே. அப்ப என்னன்னு சொன்னா, இது மாறக்கூடியது. ஸோ சேஞ்ச் ஓவர் த டைம். டைமுக்கு டைம் மாறக்கூடிய வேல்யூஸை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை தான் டேட்டா சம்பந்தமா ஸ்டேட்னு சொல்றோம். ஸோ இப்போ ரியல் லைஃப்ல நாம் ஒரு உதாரணம் சொன்னோம்னு சொன்னா, நான் இப்ப போனுக்கு சார்ஜ் போடுறேன், அது 100% வந்துட்டு ஓகே. பட் நான் இப்போ ஒரு மூவி ஒன்று பார்க்குறேன், பாதியில நிப்பாட்டிட்டு திருப்ப பார்க்குறேன், சார்ஜ் ஒரு 65% வந்திருக்கு, தென் ஒரு 30% வந்திருக்கு அப்படின்றது அந்த நிலைமைய இந்த இந்த பேட்டரியிட சார்ஜ்ன்றது டேட்டா. ஏன்னா பேட்டரியிட சார்ஜ் என்றது ஆக்சுவல் டேட்டா. அந்த சார்ஜ் இப்படி குறைஞ்சு வருது, இந்த டைம்ல இவ்வளவுதான் டேட்டா இருக்கு, இந்த அளவுதான் வேல்யூ இருக்குன்றத நினைவுபடுத்தி வச்சிருக்கிற, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த விஷயத்தை தான் ஸ்டேட்னு சொல்றோம். அப்ப பேட்டரி சார்ஜ்ன்றது ஆக்சுவலி ஒரு ஸ்டேட். அப்ப பேட்டரி சார்ஜை நாம எதை யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண ஆரம்பத்துல யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி, ஓகே இந்த டேட்டாக்கு இந்த வேல்யூ இருக்கட்டும். பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது அப்டேட் ஆகும்போது அவர் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளார், ஓகே இனி 65, இனி 30 அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி திங். நம்ம வளமையா பேட்டரி சார்ஜ் ஈக்குவல் 60, அடுத்த ஒரு 30 எழுதுற அந்த விஷயத்த ப்ராப்பரா இங்க நாம ஸ்டேட்னு சொல்றோம். ரைட், அவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்ப ஸ்டேட்ன்றது ஆக்சுவலி என்னன்னு சொன்னா, ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஹூக். ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த விஷயத்துக்கான பதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஹூக். ஸோ அப்ப நாம இங்க அந்த ஸ்டேட்டை ஞாபகப்படுத்துறதுக்காக நாம ரியாக்ட்ல பாவிக்கிற ரியாக்ட் ஹூக்குக்கு பேர் யூ ஸ்டேட். ஸோ யூ ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ யூ ஸ்டேட்ன்ற இந்த ஹூக்கை தான் நாம யூஸ் பண்ணி வேரியபிள்ஸுக்கு டேட்டா வச்சிருக்க போறோம். அப்பதான் அந்த ஞாபகம் வச்சு அடுத்த முறை சேஞ்ச் ஆகும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா ஓகே இனி அந்த வேல்யூ அப்படின்னு வச்சுக்கொள்ளும். அப்ப நாம நார்மலா யூ ஸ்டேட்ன்ற டேட்டா இந்த மெமரி கன்செப்டை வச்சிருக்கோம்னு சொன்னா, ரியாக்ட்ல நாம வளமையா இம்போர்ட் பண்ணுவோம் என்னத்த, யூ ஸ்டேட்ன்ற கன்செப்ட். ஸோ யூ ஸ்டேட்ன்ற மொடியூல ஃப்ரம் எங்க இருந்து, எங்கள்கிட்ட இருக்கிற ரியாக்ட்ல இருந்து. ஸோ ரியாக்ட்ல இருந்து நாம இம்போர்ட் பண்ணிடுவோம். அப்பதான் இனிமே இந்த நாம நார்மலா யூஸ் ஸ்டேட்ன்றதை அப்ப ரியாக்ட்ன்ற லைப்ரரியில இருந்து வடிவா கவனிச்சு கொள்ளணும். நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, ரியாக்ட்ன்ற லைப்ரரியில இருந்து யூஸ் ஸ்டேட்ன்றதை நான் யூஸ் பண்ண போறேன் இம்போர்ட் பண்றேன். அப்படி இல்லாட்டி யூஸ் ஸ்டேட்ன்றது யாருன்னு இந்த ப்ரோக்ராமுக்கு தெரியாமல போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இம்போர்ட் பண்றோம். ரைட், அப்ப யூஸ் ஸ்டேட்ன்ற கன்செப்ட்ல நாம இன்ஸ்டால் பண்றோம். இப்ப நாம அடுத்த விஷயம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அப்போ ஒரு வேரியபிள் என்ன அது டிசைன் பண்றோம்னு சொன்னா, வளமையா நாம என்ன செய்வோம், i = 1 அப்படித்தானே போடுவோம். ஆனா இந்த முறை ஐ என்றவர் எப்பயுமே 0வா இருப்பார், 10ஆ இருப்பார் இல்ல, இப்போதைக்கு 0வா இருக்கார். அதே நேரம் அந்த ஐய செட் பண்ணலாம். அப்ப செட் ஐ அப்படின்னு இன்னொரு ஆளையும் உருவாக்கி விட்டுருவோம் பக்கத்திலேயே. அப்ப ஐ என்ற இனிஷியல் ஒரு வேல்யூ வச்சிருப்பார். எப்ப எல்லாம் செட் பண்ண சொல்றோமோ அப்ப எல்லாம் அவரை ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி ஐக்குள்ள வேல்யூ போடுற ஒரு ஆளை கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால ஆரம்பத்துல இவர் ஒரு யூ ஸ்டேட், இந்த யூ ஸ்டேட் ஆரம்பத்துல 0வா இருக்கு. அப்ப 0ன்றது இப்போதைக்கு ஐக்குள்ள இருக்கும். இந்த செட் ஐ என்றது வேலை செய்ய வைக்கும். ஆட்டோமேட்டிக்கா யூ ஸ்டேட் என்ன செய்ய மாட்டோம், இந்த ஐக்கு எப்பெல்லாம் வேல்யூ மாறுதோ ஆட்டோமேட்டிக்கா அதை செட் பண்ணிவிடும். ஸோ இது ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ரிமெம்பரிங் த வேல்யூ ஆஃப் த டேட்டா. ஸோ இது ஒரு டேட்டா. ஸோ கன்ஸ்ட் வேல்யூல இதான் நடக்க போகுது அப்படின்னு நாம ஒரு டேட்டாவை யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ண போறோம். ரைட், உதாரணத்துக்கு நாம ஒரு கவுண்டர் செய்ய போறோம். இப்போ நாம ஆரம்பத்துல ஒரு ஒயிட் மாடல்ல நாம ஒரு டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட் தான் உருவாக்கி இருப்போம். அப்படி உருவாக்கும் போது அதை கிளிக் பண்ணி காட்டியிருப்பேன். கிளிக் பண்ண நம்பர் கூடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், அந்த நம்பருக்கான வேல்யூ ரிமெம்பரன்ஸா யூஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஒவ்வொரு முறை கிளிக் ஆகும்போது செட் பண்ணப்படுது. இதுதான் அந்த கான்செப்ட். என்ன, ஸோ நாம இப்ப அதை செய்ய போறோம். ரைட், அப்படி ஒரு கம்போனண்ட்டை செய்வோம். அந்த கம்போனண்ட்டை நாம என்ன செய்வோம், லைக் ரன் பண்ணி பார்க்க போறோம். ரைட், ஸோ இதைத்தான் நாம இன்றைக்கு நாம பார்க்க போறது. அப்போ யூஸ் ஸ்டேட்ன்ற கன்செப்ட். அப்போ நாம வளமையா மற்ற லாங்குவேஜஸ்ல டேட்டாவை எப்படி வேரியபிள்ஸை செட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்க நாம இனி டேட்டாக்களை யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் ஸ்டேட்ல வச்சிருப்போம். அதுல இனிஷியல் மெமரி என்ன, இதுக்கு பிறகு நடக்க என்னென்ன வேல்யூ வருண்டோ அதெல்லாம் அதை செட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட், அது போக போக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகும். ரைட்,
ஸோ நான் கீப் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி லைக் எங்களுடைய ப்ராஜெக்டில் வரேன் டே 4. ஸோ நான் டே 5க்குள்ளே வரேன். ஸோ டே 5க்குள்ளே வந்து ஆஸ் யூஷுவல் நாம் ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறோம். ஸோ எங்களோட ஒர்க் பிளேஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒர்க் பிளேஸில் நாம் வந்து ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஜஸ்ட் டெர்மினலில் போய் நாம் என்ன செய்ய போகிறோம், போது புது ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கான கன்செப்டை கொண்டு வந்தால் சரி, ரைட். ஸோ அப்போ அதுக்கான கமாண்ட் உங்களுக்கு தெரியும், என்னது, என்பிஎம்மால கிரியேட் பண்ணுங்க வைட்டட லேட்டஸ்ட் அப்பன்னு. அப்போ என்பிஎம்மால கிரியேட் பண்ணுங்க வைட்டட லேட்டஸ்ட் சாம்பிள் அப்பன்ற பேர்ல ஒன்று. இப்போ பேசிக்காக நாம் இப்படி ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறோம்னா இனிஷியலாக அது எங்கள்கிட்ட என்ன வேரியன்ட்னு இருக்கும், ரியாக்டில் நாம் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோம், ESLint வெர்ஷனில் எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். சரி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாம்பிள் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட வேலை என்ன, ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன பேரில், கவுண்டர் ஒரு பேர், கவுண்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணும், ஒரு கம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த கம்போனன்ட்ல ஒரு பட்டன் இருக்க போகுது, அந்த பட்டனுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்க போகுது, 0 இருக்குமெண்டே. இப்போ பட்டனை கிளிக் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னால் லைக் கூடிக்கொண்டு போகுது, அவ்வளோதான், கூடிக்கொண்டு போகுது. இந்த விஷயத்தை நாம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இப்போ யூஸ் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம முதல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பட்டனை செய்து ஒவ்வொரு முறை ஃபங்க்ஷனை கால் பண்ணி ப்ளஸ் பண்ணுறது அப்படிலாம் நம்ம முதல் செய்கிறோம். நாங்கள் இப்போ அப்படியெல்லாம் செய்யாமல் நாம ஒரு சிம்பிளாக யூஸ் ஸ்டேட் பண்ண போகிறோம். இவ்வளோ வந்து அந்த கன்செப்ட், சரிதானே, ரைட். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி வந்துட்டேன். நான் வந்து முதல் CD பண்ணி என்னுடைய டார்கெட்டுக்குள்ளே போகிறேன். Just closing this stuff and where is that? Okay, CD பண்றேன். சாம்பிள் அப்புக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் சாம்பிள் அப்ல இருந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி நாம முதல் கம்பவுண்ட் கிரியேட் பண்ணிடலாம். எங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்னென்னு தெரியும். நோட் மாடியூல்ஸ்ன்றது பேக்கேஜஸ் இருக்கிற இடம், பப்ளிக்ன்றது நோப்ரான எங்களுடைய ஃபைல்ஸ்கள் இருக்குது, SRCன்றது சோர்ஸ் கோட் இருக்கிற ஏரியா, அடுத்தது ESLint ஃபைல் அண்ட் இண்டெக்ஸ் HTML தான் ஷோ பண்ண போற ஏரியா, ரைட். இதை தவிர பேக்கேஜ் ஜேசன்ன்றது எல்லா டிபெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கான வெர்ஷன்ஸ் இருக்கிற ஏரியா பேக்கேஜ் ஒர்க், ரைட். SRCக்குள்ள நாம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண SRCக்குள்ள ஃபோல்டர் நாம் பேர் வைக்க போறோம் கம்போனன்ட்ஸ் அண்ட் ஒரு ஃபோல்டர். இந்த கம்போனன்ட்ஸுக்குள்ள ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். நாம் என்னென்று பேர்ல counter.jsx கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ counter.jsx ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். RFCல கவுண்டர் கிரியேட் பண்ணிட்டோம். நான் இந்த ரியாக்ட் ஃபைல் நான் இம்போர்ட் பண்ண தேவை, நான் சொல்லியிருப்பேன். ரெண்டு அப்டேட்டட் வெர்ஷன் அது தேவையில்லை. ஓகே, இப்போ கவுண்டர் ஒரு ஆப் இருக்குது, அவ்வளவு தான் நம்ம செய்யற வேலை. என்ன, இப்போ நான் யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ண போறேன். யூஸ் ஸ்டேட் என்னத்துக்காக, டேட்டா ஒரு வேல்யூ வச்சிருக்கிறதுக்காக. நான் அதனால இனிஷியலா நான் முதல்ல இம்போர்ட் பண்ணிடுறேன். என்னன்னு சொன்னா யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட்ல இருந்து. ஸோ சிம்பிள் ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ யூஸ் ஸ்டேட்ன்றது ஓகே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட்ன்றதை யூஸ் பண்ண போறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு டேட்டா தேவை. ஒரு டேட்டாவை நான் ஹோல்ட் பண்ணி வைக்க போறேன். ரிட்டர்னுக்குள்ள நம்ம வளமையா டேட்டா இதுக்குள்ள நம்ம எது கொடுக்க போறோமோ, வெளியால் அவுட்புட்டா கொடுக்க போறோமோ எதுவோ அதுதான் அங்கே எழுதுவோம். ஸோ நான் ரிட்டர்னுக்குள்ள எழுத மாட்டேன். நார்மலா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் டேட்டாவை கிரியேட் பண்ணுவேன். டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட் டைப்ல நாம நார்மலா ஒரு டேட்டா, லைக் அந்த டேட்டாவை ரெண்டு வேணும். ஒன்று எனக்கு கவுண்ட் ஒரு நம்பர் டேட்டா வேணும். ஓகே, நம்பர் ஐ மாதிரி ஒரு கவுண்ட் ஒரு டேட்டா. அது கட்டாயம் செட் கவுண்ட்ன்ற இன்னொரு அட்ரிபியூட்டே வச்சிருப்போம், அதாவது ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்றே வச்சிருப்போம். அப்ப கவுண்ட்ன்றது டேட்டா, இந்த செட் கவுண்ட்ன்றது அந்த டேட்டாக்குள்ள வேல்யூஸ் திருப்ப மாத்துறதுக்கான ஆள். ஸோ அப்ப இவே ரெண்டு பேரும் நான் யூஸ் ஸ்டேட் இவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ப யூஸ் ஸ்டேட் ஆரம்பத்துல 0 அசைன் பண்ணுது. அப்ப கவுண்ட்ன்றவருக்குள்ள யூஸ் ஸ்டேட் 0 இப்போதைக்கு வச்சிருக்கு இந்த நிலையில. செட் கவுண்ட் எப்போ எல்லாம் கால் பண்ணப்படுதோ அப்ப எல்லாம் கவுண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஸ்டேட் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை போட்டு விடும். இதுதான் அந்த விஷயம். அப்போ ஒரு வரியில முடிஞ்சது வேலை, அவ்வளவுதான். இப்போ ரிட்டர்னுக்கு வரும். இந்த ரிட்டர்ன்ல நான் எனக்கு ஒரு H1 வச்சிருக்கேன், ஒரு பெரிய நம்பர் உண்டு. லைக் என்னது, அந்த கவுண்டோட வேல்யூ காட்ட போறோம். இப்போ கவுண்டோட வேல்யூ இப்படிதான் நம்ம கொடுக்குறோம் HTML இது ஜாவா JSXல ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள HTML இப்படி எழுதும் போது அந்த HTML கவுண்ட் வேரியபிளோட வேல்யூஸ் காட்டாதான் இப்படிதான் நம்ம பிராக்கெட் கேர்லி பிரேஸ்க்குள்ள போடும். சரி, அப்ப கவுண்டுக்குள்ள நாம இப்படி காட்டணும். கீழே எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ பட்டன் ஒன்று கொடுக்குறேன். ரைட், HTML எழுதும்போது எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுங்க. ரைட், இப்போ நான் ஒன்றும் செய்ய தேவை, ஜஸ்ட்
பட்டனுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய போறேன். பட்டனுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த பட்டனுக்கு ஒரு வசனம் கொடுப்போம், இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ் என்று கொடுப்பேன். சரி, இன்க்ரீஸ் என்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். ரைட், ஓகே, சேவ் பண்ணும். இப்ப இந்த பட்டனுக்குள்ள ஒன் கிளிக் ஆகும் பொழுது, என்ன நடக்கும்னா, ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகணும். இதுதான் அரோ மெத்தட்னு சொல்லுவோம். இது அரோ மெத்தட் சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம ஒரு பிரக்கெட் மட்டும் போட்டுக்கன்னா ஃபங்க்ஷன் விளங்கிடும். அதுக்குள்ள என்ன இருக்குண்டால் அதுக்கு இப்படி பிரக்கெட் ஈக்குவல் அண்ட் அரோமா. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகணும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் சிம்பிளா செட் கவுண்ட் கோல் பண்ணப்படணும். செட் கவுண்டுக்குள்ள ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இருக்கிற கவுண்டோட பிளஸ் ஒன்றை கூட்டி விட்டா சரி. அப்ப செட் கவுண்ட் என்ன செய்ய மாட்டா, இருக்கிற கவுண்டோட ஒன்றை கூட்டி யூ ஸ்டேட்டினோட மாற்று. அப்ப இந்த யூ ஸ்டேட் ஜீரோவை முதல் கவுண்டுக்கு கொடுக்கும். பிறகு செட் கவுண்ட் எப்ப கூப்பிடுமோ அப்ப எல்லாம் அதுக்குள்ள என்ன வேல்யூ அதை யூ ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். கவுண்டுக்குள்ளே நீ தான் இருக்கு. அப்ப கவுண்டுக்குள்ள என்ன இருக்காரோ அதோட ஒன்று கூட போகுது. இப்ப இன்க்ரீஸ் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது ஒன் கிளிக் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கோல் ஆகும். அது செட் கவுண்டை கோல் பண்ணி கவுண்ட் பிளஸ் ஒன். அப்ப கவுண்டுக்குள்ள என்ன இருக்காரோ ஆட்டோமேட்டிக்கா ஒன் கூட்டுப்படும். இதுல என்ன நன்மை, இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ரீலோட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த யூ ஸ்டேட் என்றவர் இந்த கவுண்ட் வேல்யூ ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப நான் இங்க கூட்டினா கூட ஆட்டோமேட்டிக்கா இந்த யூ ஸ்டேட் என்றவர் இந்த கவுண்டோட வேல்யூ ஞாபகம் வச்சு இப்ப மாறிட்டார் அப்ப உடனே அதுவே அப்டேட் பண்ணிவிடும். ஸோ இன்னொரு தடவை இன்னொரு இடத்துல கவுண்டர் லோட் பண்ணும்போது எனக்கு டேட்டா மாறி வரப்போகுது இல்லை, வேல்யூ கூடி வரப்போகுது. இருக்கிற டேட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஸோ இங்க சைவரா இருக்கிறவர் நான் இங்க கூட்டினா அது ஆட்டோமேட்டிக் கவுண்டா மாறிடும். ஏன்னா இந்த யூ ஸ்டேட் ஞாபகத்துல வச்சு அவரை மாத்தி விடுறாரு, அப்டேட் பண்ணி விடுறாரு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கவுண்டரை நான் வெளியால ரன் பண்ணாலும் வேலை செய்யாது. அதுக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு இந்த கவுண்டர் என்ற அப்ப நான் ஆப்ன்ற ஜேஎஸ்எக்ஸுக்குள்ள கொண்டு வந்து போடணும். ரைட், ஆப்ன்ற ஜேஎஸ்எக்ஸ்ல இத்தனை 1000 விஷயம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் முதலே சொல்லிட்டேன், எஜ்ஜம் ஒரு ஆள் இருக்கார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ரைட், நாம கன்செப்டுக்குள்ள நான் இந்த தேவையில்லாத ஃபைல்களை அழிக்கிறேன். ரைட், ஸோ ரியாக்ஷன் ரிட்டர்னுக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்களை அழிக்கிறேன். இதெல்லாம் தான். ரைட், இப்போ இதுக்குள்ள நான் ஒரே ஒரு கம்போனன்ட் தான் காட்ட போறேன், கவுண்ட். முடிஞ்சு. ஸோ ஆப் பண்றதுக்குள்ள ஒரே கவுண்டர் கம்பவுண்ட் இருக்கு, கவுண்டர் அண்ட் ஆப். இந்த கவுண்டர் அண்ட் ஆப் பண்றது இதுல தான் இருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா கவுண்டர் அண்ட் ஆப் அப் ஜேஎஸ்எக்ஸ் போவார். அப் ஜேஎஸ்எக்ஸ் என்றவர் மெயின் ஜேஎஸ்எக்ஸ்ல காட்டுப்படுவார். மெயின் ஜேஎஸ்எக்ஸ் இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எலுக்கு அனுப்பி எனக்கு அவுட்புட்டை காட்டு. நான் இப்போ ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு npm ஆல ரன் பண்ண போறேன் டெவ். ஸோ கொடுக்குறேன் சாம்பிள் ஆப்புக்குள்ள ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இந்த யூஆர்எல்ல நாம் என்ன செய்யலாம், ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல நான் சும்மா ரன் பண்ண போறோம். ரைட், ஸோ பேசிக்கா ஒரு ப்ரௌசர், ஏன்னா அதில் நாம இப்போ ரன் பண்றோம், என்டர் பண்றோம். இப்போ பாருங்க, ஒரு ஹெடர் அண்ட் இன்க்ரீஸ் ஒரு பட்டன். ஸோ நம்ம கிளிக் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா கூடும். ஸோ இந்த டேட்டா நான் கிளிக் பண்ண உடனே கூட்டிட்டுன்றது விஷயம் இல்லை. வடிவா இதுல என்ன பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பட்டன் நான் இப்படி கிளிக் பண்ணும்போது இருக்கிற கவுண்டுக்குரிய டேட்டா கூடிட்டு அது இன்னொரு தடவை நான் கவுண்ட் டிஸ்பிளே ஆகும்போது தான் காட்டணும். இது பழைய ப்ரோக்ராமிங் மெத்தட்ல படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, நான் கிளிக் பண்ண கூடுது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இந்த இடத்திலேயே கவுண்ட்ன்றதுக்கு என்ன வேல்யூன்றத அந்த யூ ஸ்டேட் நிலைகள் மாற மாற இந்த கவுண்டுக்குரிய வேல்யூ மாறுதுன்னா உடனே இங்க வந்து அப்டேட் பண்ணி விடுறாரு ஆட்டோமேட்டிக்கா. இங்க எங்கேயும் நான் கொடுக்கல. உங்களுக்கு இன்னும் அது தெளிவா சொல்றதா இருந்தா, இந்த இடத்துல தாண்டா நான் கவுண்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் H1ல. ஆனா கூட்டல் நடக்க போறது இங்க பட்டன் கிளிக் பண்ணும் பொழுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கவுண்ட்ன்றது முதல் ஜீரோவை தானே எடுத்திருக்கு, ஆரம்பத்துல 0. ஆனா நான் இங்க கூட்டின பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸுக்கு, அதாவது பின்னுக்கு போய் பேக்வேர்டுக்கு போய் இந்த கவுண்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகுது. எதனோட ஆகுனா, இந்த யூ ஸ்டேட்ன்றவர் ஞாபகம் வச்சு கவுண்ட்டுக்கு என்னது மாற்றம் நடந்தாலே அந்த வேல்யூ வெளியில ஷோ பண்ண வைக்கிறார். ஸோ அதனாலதான் எனக்கு ஒரு ஒரு ரிலேபிளா லைக் பார்க்க ஓகே எனக்கு மாறுது அப்படின்னு தெரியுது. தட் இஸ் ஆக்சுவலி என்னது, இந்த யூ ஸ்டேட் செய்யற வேலை. ஸோ இல்லாட்டி ஒவ்வொரு மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டு போகணும். விளங்குதா, வேல்யூ கூடினா திரும்ப ரீலோட் பண்ணிருந்தா தான் நான் வேல்யூ கூடிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க அப்படி இல்லை. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி யூ ஸ்டேட் செய்யற வேலை. எனக்கு இப்ப எனக்கு இன்னொரு பட்டன் வேணும். அந்த பட்டன் டீக்ரீஸ் இருக்கணும். அதை கிளிக் பண்ணா எனக்கு குறைஞ்சு கொண்டு வரணும். இதுக்கான கோடிங் சொல்லுமா எனிவன், யாருந்தால் இதுக்கான கோடிங்க சொல்லலுமா? கிளாஸுக்கு திடீரென ஜாயின் பண்றார்கள். கவனத்துக்கு, இன்றைக்கு நான் இப்ப கதைக்கிற கிளாஸை பாக்குறீங்களா இருந்தா திடீரென அது உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. நானே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, புரிய வாய்ப்பு இருக்கு.
அதுக்கும் புரியலைன்றா HTML CSS bootstrapல இருந்து வாங்க, ஒர்க் ஷாப் லெவல் 1ல இருந்து புரியும் கட்டாயம். அதை விட்டுட்டு இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிற வீடியோ திடீர்னு வந்து பார்த்துட்டு இது என்ன ஒன்றுமே புரியல அப்போ வேணாம் அப்படின்னு நினைச்சு விட்டீங்கன்னா விட்டதுதான், அது எப்பயும் புரியாது. சரி, அதையும் சொல்லிடுறேன். சரி, இப்போ எனக்கு இந்த கமாண்ட் சொல்லுங்க. அப்ப இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு பட்டன் வேணும். ரைட், உதாரணத்துக்கு அட் டு கார்ட் தெரியுதாடா, அப்ப ஷாப்பிங் கார்ட். அதில் நீங்க கூட்ட அந்த குவான்டிட்டி கூடி கொண்டு போகும், குறைச்சுட்டு வரும். எனக்கு இதுல ஒரு பட்டன் வேணும், அந்த பட்டன் குறைக்க இது 28ல இருந்து இப்ப வரணும். எனக்கு சொல்லுங்க என்ன செய்யலாம். அந்த சிம்பிள் கோடிங்கை மட்டும் சொல்லுங்க. ரைட், ஓகே, வெரி குட். வளர்மதி, ரைட், சரி. பாப்பம் என்னது, எனக்கு ஒரு பட்டன் அகைன் வேணும். ஓகே, ரைட். ஸோ இந்த பட்டன்ன்றதுக்கு நான் டீக்ரீஸ் என்ற பெயர் வைக்கிறேன். ஓகே, பேர் மீன்ஸ் லைக் அந்த கண்டென்ட். ஓகே, இது ஒன் கிளிக் ஆகும்போது என்ன, ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். சரி, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொன்னா அதே தான் செட் கவுண்ட். பட் இந்த முறை கவுண்ட்ன்றதுல இருந்து மைனஸ் பண்ணி விடுறேன் 1, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. செட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ப்ராஜெக்ட் ரன்னிங்ல தான் இருக்குன்னு. ஸோ ப்ராஜெக்ட் ரன்னிங்ல இருக்குன்னு. ஸோ டிக்ரீஸ் ஒரு பட்டன், ரைட், குட் ஜோதி, ரைட். பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரீஃப்ரெஷ் ஆகி அது ரீலோட் ஆகும், தெரியுதானே உங்களுக்கு. இப்போ அது சிஎஸ்எஸ்க்கு தான் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸோ இன்க்ரீஸ். ஓகே, ரைட். ஸோ அப்போ பேசிக்கா நமக்கு வந்து இந்த யூ ஸ்டேட் எப்படி ஒர்க் பண்ணது எங்களை கணக்கடங்களை பிரயோஜனப்பட போகுது நீ இது. பட் இங்க நான் ஒரு சிம்பிளா அந்த கூட்டல் கழித்தல்ல காட்டியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு நார்மலா ஒன் கிளிக் ஆகும்போது இது நடக்குது, இந்த வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ இது முதல் கிளியரா என்று கேட்கிறேன். யாருக்காவது கேள்விகள்? ஏன்னா இங்க நாம கான்செப்டை தாண்டா படிச்சுட்டு இருக்கோம், வடிவா விளங்கி கொள்ளுங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல மெயினா நாம படிக்கிறது கன்செப்டுகளை தான். அதுகளை வச்சு எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு ரெசிபியை கிரியேட் பண்ண போறீங்கன்றது உங்களோட மைண்ட்ல தான் இருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி. ரைட், அப்படி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. டவுட்ஸா இஷ்யூவா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். ஆனா நீங்க ஜஸ்ட் படிக்கிறது, ஓ இதான் நான் விளங்கிட்டேன், ஆனா இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல, இதை வச்சு ஒண்ணுமே செய்யலாம். ரைட், அதனாலதான் தட்ஸ் வை நம்ம மாஸ்கில் இங்க என்ன நீங்க இதை வச்சு ட்ரை பண்ண நினைக்கிறீங்கன்றதா இங்க விஷயமே இருக்கு. சரி, இப்போ இது யூ ஸ்டேட் என்ற கன்செப்ட். இதே மாதிரி இன்னொரு கன்செப்ட் இருக்கு. ரைட், நான் வந்து அதை நார்மலா இன்னொரு கம்போனண்டாவே கிரியேட் பண்றேன். ரைட், இன்னொரு கம்போனண்டா கிரியேட் பண்றேன். அப்ப நான் இந்த எஸ்ஆர்சி கன்செப்ட் இருக்கு தான், எஸ்ஆர்சில நான் வந்து ஒரு வேர் இஸ் தட் கம்போனன்ட்ஸ். ஸோ கம்போனன்ட்ஸுக்குள்ள நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். மெசேஜஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ மெசேஜஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல ஒரு ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனண்ட் கிரியேட் பண்றேன். இப்போ நாம வந்து இந்த மெசேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல என்ன செய்ய போறோம்னா சிம்பிள் திங் தான். நான் ஒரு பட்டன் வச்சிருக்க போறேன், வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஒரு பட்டன் இருக்க போகுது, ஒரு சிம்பிள் பட்டன். பாப்பா யார் சொல்றீங்கன்ட்டு. இது யூ ஸ்டேட் எல்லாம் இல்ல, இது நான் ஜஸ்ட் இவெண்ட்ஸ் என்ன, இது கிளிக் பண்ணா ஒரு மெசேஜ் எனக்கு வழியால ஷோ ஆகணும் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்ப நார்மலா எனக்கு வந்து ஒரு ஒரு பேசிக்கான கன்செப்ட். ரைட், ஒரு பட்டன் இருக்கணும். ரைட், ஒரு பட்டன் இருக்கணும். சிம்பிள் விஷயம் தான், ஒரு பட்டன் இருக்கணும். ஓகே, இந்த பட்டனுக்குள்ள நான் வந்து கிளிக் மீ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளிக் மீ என்ற பட்டனை கிளிக் பண்ணினா எனக்கு வெல்கம் என்ற ஒரு அலர்ட் காட்டணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணினா அலர்ட் மெசேஜ்ல எனக்கு வெல்கம் காட்டணும். யாரெல்லாம் நான் சொன்னதை கேட்டு ஒர்க் ஷாப் 1 லெவல் 1 பார்த்துட்டு இருப்பீங்களோ அந்த ஆக்களுக்கு இந்த ரியாக்ட் உண்மையிலேயே ஈஸியா இருக்கு. ஏன்னா நான் இப்ப கேட்கற கேள்வி ஜாவா ஸ்கிரிப்ட் சம்பந்தமான பேசிக் கேள்வி. ரைட், ஸோ அதை கேட்கிறேன். சொல்லுங்க அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இப்போ வெல்கம் ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டும். தனியா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண நான் இப்போ இதுல சொல்லி தந்துட்டேன். ஃபங்க்ஷனை நம்ம இதுக்குள்ளே எழுதலாம் ஒரு அரோ மெத்தட்ல. ஸோ நான் இப்போ எப்படி எழுதுறது, அப்ப பட்டனை ஒன் கிளிக் பண்ணும் பொழுது ஈக்குவல் என்ன செய்யணும், ஒன் கிளிக் ஆகும்போது என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கோல் ஆகணும்.
ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா பிரேக்கெட் போடலாம் திரும்ப. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குன்னா ஜஸ்ட் அலர்ட் என்ற அலர்ட் மெசேஜ் என்று வரும். அப்ப அது கீவேர்ட் அலர்ட் தான். என்னண்டு வெல்கம் வெல்கம் டு ஒர்க்கர்ஸ் என்ற ஒரு மெசேஜ் செமிக்கோல் முடிஞ்சு. இப்போ அலர்ட் ஒரு மெசேஜ் அலர்ட் மெசேஜ் ஒன்று வரணும். ஸோ அலர்ட் மெசேஜ்ன்றது அலர்ட் தான் வரும். ரைட். ஸோ அது இவ்வளவு நடக்கணும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த கிளிக் மீன்றது நடக்கும். எவ்வளவு தான் நாள் இருக்கு. இப்போ இந்த மெசேஜஸ் நான் ஆப்ஜிஎஸ்ல கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ அடுத்த கம்போனன்ட் எனக்கு மெசேஜஸ். ஸோ இந்த மெசேஜஸை கிளிக் பண்ணி ரைட் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகியாச்சு. நாம் இப்போ போகிறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ண ஒரு ஆள் இருக்கு. இப்போ கிளிக் பண்ணால் அலர்ட் வெல்கம் டு புக்ஸ். ஸோ இதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லித்தரேன். ஏன் நீங்க ஒரு ப்ராஜெக்டா சேவைக்கும் போது இதெல்லாம் தேவைப்படும். அதுக்காக தான். ரைட். அப்போ நார்மலா இப்போ கிளிக் பண்ண வெல்கம் டு ஒரு வார்த்தை எங்க வந்துச்சு. நாம இல்லைன்னா இப்போ இந்த மெசேஜஸ்ன்றதுல இல்லைன்னா ஒரு அலர்ட் பாருங்க, ஒரு சின்ன விஷயமா முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் நம்ம முதல்ல ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்பதான் தேவையில்லை. நமக்கு ஒரு பட்டன் கிளிக் ஆகணுமா, அதுல ஃபங்க்ஷன் கால் ஆகணுமா, அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லணுமோ அதை செஞ்சிடும் பட்டன் கிளிக் ஆகும்போது. ஸோ அப்போ நார்மலா ஒரு ஈவெண்ட் வந்து எங்களுக்கு இப்போ நடந்துருச்சு. சிம்பிளா எங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதுதான். ரைட். அப்ப இதைத்தான் நாம வந்து இப்ப சொல்லியிருக்கோம். ரைட். சரி சொல்லுங்க. எனக்கு இப்ப இதுல எனக்கு இந்த இடத்துல கவுண்டருக்கு வரும். இப்ப கவுண்டருக்கு திருப்ப வாரம். கவுண்டர் இடத்துல எனக்கு இப்போ ஒரு பட்டன் வேணும். பக்கத்துல இன்க்ரீஸ் டிகிரீஸ் மாதிரி பக்கத்துல ரீசெட் ஒரு பட்டன் வேணும். ரீசெட்டை கிளிக் பண்ணா எனக்கு திருப்பி இது சைவருக்கு வந்துடணும். சைவருக்கு வந்துடணும். ரைட். என்ன செய்யணும்? யாராச்சும் ஒரு ஆள் ரீசெட் ஒரு பட்டன் வரணும். சரி, நான் அதையும் எழுதுறேன் அதுல. ரைட். இதுல ஒரு பட்டன் வரணும் எனக்கு. ஸோ பட்டன். ஸோ இந்த பட்டன்ன்றதுக்குள்ள ரீசெட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே. ரைட். இந்த ரீசெட்ன்ற வார்த்தைக்குள்ள ஓகே எழுதியாச்சு. இப்போ எனக்கு தேவை இந்த பட்டன்ன்ற ரீசெட்ன்றதை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும்? இது 0 ஆயிடணும். என்ன செய்யணும்? இல்ல யாராச்சும் ஒரு ஆள் கமா ட்ரை கிவ் ட்ரை. சொல்லுங்கடா யாராச்சும் ஒரு ஆள். ரைட். குட். அது வளர்மதி. ரைட். அவ்வளவுதான். என்ன இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன? ஸோ ஒன் கிளிக்ன்றது நாம பண்றோம். ஓகே. ஒன் கிளிக் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். சரி. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். செட் கவுண்ட் பண்ணணும். ஸோ செட் கவுண்ட் பண்ண போறோம். என்ன இந்த முறை கவுண்ட் பிளஸ் ஒன்னும் இல்லை பிளஸ் இல்லை, ஜஸ்ட் 0. முதல் மாதிரி கவுண்டை நான் 0 கொடுத்து விட ஆட்டோமேட்டிக்கா கவுண்டை யூஸ் ஸ்டேட் 0 ஆக்கி விட்டுரும். அப்படின்னு அசைன் பண்ணி விட்டுரும். அப்போ பிரச்சனை முடிச்சு சர்வ் பண்றோம். இப்போ நாம போன மட்டும் பட்டன் இருக்கும். ரீசெட் கொடுத்தா 0. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரீசெட் கிளிக் மீ. ஸோ யூஸ் ஸ்டேட் கன்செப்ட் அண்ட் இவன்ஸ் கன்செப்ட் இந்த ஒரு விஷயத்தையும் இதுல நார்மலா நாம பார்க்கிறோம். இது கிளியரா? இப்ப நான் கதைச்ச இந்த விஷயங்கள் கிளியரா? ஜோதி, கம்ஷி, கம்ஷி, ரைட், பிரணவி, ரிஜோன், வளர்மதி, தனுஷ்காந்த், யாருக்கு அது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தனுஷ்காந்த். ரைட். ஸோ இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இதுல நாம இது ஒரு பக்கம் இனி இதை பற்றிய டீப்பான விஷயமும் பார்க்கணும் இருக்கட்டும். இதே மாதிரி நீ யூஸ் ஸ்டேட் மாதிரி யூஸ் இஃபெக்ட் ஒன்று இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக நாம மெட்டர் செய்யறது அதுக்கும் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்எஸ் டீப் டைப் நாம ஒரு பார்ப்போம். சிஎஸ்எஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் நாம டீப்பா போகலாம். நாம அப்படி ஒன்று பார்ப்போம். சரிதானே? செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிஎஸ்எஸ் என்ற ஒரு தனி விஷயத்தை நான் கதைச்சு இங்கே பிரயோஜனம் இல்லை. நாம அதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, லைக் யூ நோ தட் நாம வந்து ஒரு ஒரு
சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் நாம செய்யும் பூட் ஸ்டாப் கான்செப்ட். சரி, அப்ப நம்ம பூட் ஸ்டாப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முதல் செய்ய வேண்டிய விஷயம் சர்வரை ஸ்டாப் பண்றது. ஏன்னு சொன்னா நம்ம சிஎஸ்எஸ் அப்டேட் பண்றோம், பூட் ஸ்டாப் கொண்டு வரோம், அதுக்கு ரன் பண்றோம். அப்ப அது லோட் ஆகாது அந்த சிஎஸ்எஸ். ஸோ நம்ம ஒரு சர்வர் ஸ்டாப் பண்ணி திருப்ப ரன் பண்ணா பெட்டர். ஸோ நான் சர்வர் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் தேவையில்லை நமக்கு, FJSX இருக்கு, மெசேஜ் இருக்கு, இதுகள் ஓகே. இப்போ நம்ம சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ண போறோம்னு சொன்னா நம்ம முதலாவது ஸ்டெப் செய்ய வேண்டியது என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜரால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் பூட் ஸ்டெப்பை. ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் பூட் ஸ்டெப்ன்றதை நாம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பூட் ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ண போறோம், அதனால பூட் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேண்டா, பேக்கேஜஸ் செட் ஆயிட்டு, ரைட், ஓகே. ஸோ கிளியர். சரி, இப்போ நமக்கு அடுத்தது நாம் இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண போறோம். அப்போ நாம இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா சிம்பிள் ஸ்டெப். போன முறை நாம ப்ராஜெக்டை செய்திருந்தோம். அந்த ப்ராஜெக்டை நாம எங்க செய்திருந்தோம்னு சொன்னா இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதா இருந்தா இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்கள், இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் வரப்போறது இந்த மெயின்ல. இந்த மெயின் ஏரியால போய் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறோம் என்று இம்போர்ட் பண்ணி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயினுக்குள்ள இருக்கிற இந்த ஆப் தான் எங்களுக்கு எல்லா கம்போனன்ட்ஸையும் கொண்டு வந்து காட்டப்படுது. அப்ப நான் இங்க எழுதி விட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஸோ நான் இம்போர்ட் பண்ண போறேன் பூட் ஸ்டெப்பை. சாரி, ஸோ இம்போர்ட் பண்ண போறேன். சிம்பிளா பூட் ஸ்டெப்ன்றதை நாம் இன்ஸ்டால் பண்ண போறோம் டிஸ்ட்ரிபியூட் ஃபைலுக்குள்ள, தென் சிஎஸ்எஸ்க்குள்ள எங்களுக்கான. ஸோ பூட் ஸ்டெப் தென் டாட் மின் கன்செப்ட் நாம செய்ய போறோம். சரிதானே? மீன் சரி, இது வளமே நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆள் தான். சரிதான். ஸோ பூட் ஸ்டாப் மின் சீசஸ் நாம இங்க இம்போர்ட் பண்ணிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆப்புக்கு அப்ளை ஆகும். ஆப்புக்குள்ள தான் எல்லா கம்பவுண்ட்ஸ் வரும். இப்போ நாம எந்த கம்பவுண்ட்ஸ்கள் டிசைன் பண்றோமோ அதுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க வேலை செய்யும். இங்க பூட் ஸ்டெப் பண்றது என்ன? சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க். சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? நம்ம நார்மலா ஒரு ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்றோம். அந்த கம்போனன்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அந்த கிளாஸ் நேம் வச்சா காணும். அந்த கிளாஸ் நேமுக்கு என்ன ஸ்டைல் வரணுமோ அந்த பூட் ஸ்டெப்ல அங்க எழுதி இருக்கும். ஜஸ்ட் நாம வைக்கிற பேருக்கு ஏற மாதிரி டிசைன் அது எங்களுக்கு தந்துடும். சரிதானே? அப்ப நாம இப்போ ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆல்ரெடி எங்கிட்ட கம்போனன்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இதுல நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். நான் வந்து ஒரு சாம்பிள், சும்மா சாம்பிள் என்று ஒரு ஒரு கம்போனன்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ரைட், சாம்பிள் என்று ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த கம்போனன்ட்டுக்குள்ள நாம சும்மா ஒரு எப்படி இருக்கு அதாவது ரெண்டு விஷயம் காட்ட போறோம். ஒன்று ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து அதுக்குள்ள ஒரு ரோ எடுத்து அந்த ரோல ஒரு ரெண்டா பிரிச்சு காட்ட போறேன். ரைட், கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரீனை ஃபுல்லா 12 துண்டா பிரிக்கலாம். 12 துண்டுன்னு சொன்னா அப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஸ்கிரீன்ல 4 பட்டி வரணும் ஒரு ரோவுலன்னு சொன்னா அப்ப ஆக்சுவலி அந்த ஒரு பட்டியோட சைஸ் வந்து 3, 2 பட்டி வரணும்டா 6, ஒரு பட்டி வரணும்டா 12. இதுதான் அந்த கான்செப்ட். சரியா? ரைட். அப்ப நாம வந்து இப்ப சாம்பிள் டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்எஃப்சி கம்பவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல சாம்பிள் இந்த ஆப்பை நாம ஓகே. இப்போ இந்த டிவிஷனுக்கு வரோம். இந்த டிவிஷனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் வைக்கிறேன். என்னன்னு சொன்னா கண்டெய்னர். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிற பெயர்கள், நாம வைக்கிற பெயர்கள். டிஃபால்ட்டா பூட் ஸ்டாப்ல கொஞ்சம் பெயர்கள் இருக்கு. அது பூட் ஸ்டாப் டாக்குமெண்ட்ஸ்ல போய் நீங்க பார்க்கலாம், ஒர்க் ஷாப் லெவல் 1ல பார்க்கலாம், இருக்குது. ஸோ நார்மலா இதுதான் கண்டெய்னர். அப்ப மெயின் கண்டெய்னர் நம்ம மெயின் கண்டெய்னர் சொல்லுவோம். இதுக்குள்ள நமக்கு ஒரு ரோ வேணும். ஒரு ரோன்னா என்ன? ஒரு ஸ்கிரீனை நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளணும். முதலாவது ரோ அப்படின்னா முதலாவது டிவிஷன் ஒன்று ஓபன் பண்ணணும். ஆனா அந்த டிவிஷனுக்கு நீங்க பெயர் வைப்பீங்க. என்னன்னு சொன்னா கிளாஸ் நேம் ரோ என்று வைப்பீங்க. ரைட். அப்ப இப்ப ரோவா பிரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரோவுக்குள்ள இனி ஒரு டிவிஷன் வேணும். அந்த டிவிஷன் எப்படி வேணும்னு சொன்னா 2 டிவிஷன் வேணும். எப்படி? கொலமா 2 டிவிஷன் வேணும். 2 டிவிஷன் வேணும். அப்ப அதுல முதலாவது கொலத்துக்கு கிளாஸ் வைக்க போறீங்க. கிளாஸ் நேம் எப்படி? கொலம் மீடியம் சைஸ்ல வேணும். அப்ப எம்டி. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதா மைண்ட்ல? சரியா? 6 சைஸ். ரைட். ஸோ இப்ப இதுக்குள்ள வந்து 6 சைஸ்ன்னு போட்டுட்டா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொள்ளும். இப்ப இது லெஃப்ட் சைட் அப்படின்னா வச்சுக்கொள்ளும் சும்மா. ரைட். இதே மாதிரி காப்பி பண்ணி திரும்ப நான் என்ன செய்ய போறேன்? பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ இதுல காலம் மிட் சைஸ் தான். இது இப்போ லெஃப்ட் சைட் ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடு வருது. ரைட். இப்போ என்னட்ட இந்த தான் கான்செப்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு சாம்பிள் ஒரு கம்போனன்ட் இருக்கு. அது பெரிய கண்டெய்னர் வச்சிருக்கு. அதுல முதலாவது ரோ, அந்த ரோ ரெண்டா பிரியுது. ஒரு முதலாவது கொலம் லெஃப்ட் சைட், ரெண்டாவது கொலம் ரைட் சைட். 6 6. அப்ப மொத்த ஸ்கிரீனோட சைஸ் 12 சரி சமனா பிரிய போகுது. இப்போ நான் பிரிச்சுட்டேன். இப்போ நாம இந்த சாம்பிள் என்ற கான்செப்டை நான் ஆப்ல கொண்டு வந்து போட போறேன். ஸோ ஆப் பண்ற கான்செப்ட். ஸோ அதே மாதிரி இப்போ சாம்பிள். ரைட். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க அங்க அவுட்புட்ல. நான் அது என்னட்டு வந்த பிறகு சொல்றேன். ஸோ சாம்பிள்னு நான் போட்டுட்டேன். இப்போ நான் சர்வரை ரன் பண்ண போறேன். ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகியாச்சு. இப்போ நான் வந்து
பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு வந்துட்டு ரைட் சைடும் வந்துட்டு, ஆனால் சரி சமனா சரி பாதியாக தான் பிரிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளுக்கு பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே. ஏன்னா இந்த இந்த டாக்குமெண்ட்டில் இன்னொரு சிஎஸ்எஸ் எஃபெக்ட் ஆகுது. அது யாருன்னு சொன்னால் இந்த அப் சிஎஸ்எஸ் என்றால் இந்த அப்பு கண்டு ஒரு சிஎஸ்எஸ் எழுதப்பட்டிருக்கு. ரைட். இந்த அப்பு கண்டு சிஎஸ் எழுதினால அது ஒரு துண்டு காட்டுது. அதே மாதிரி மெயின் கண்டு சிஎஸ் எழுதி அதனால தான் அந்த எஃபெக்ட் காட்டுது. பட் நார்மலாக நம்மளால இந்த கம்போனன்ட் வேலை செய்யுது. ஸோ இப்போ இதையே நான் இப்படியும் பிரிக்கலாம். எப்படின்னா சரி சமனா எனக்கு 4 துண்டா வேணும். இந்த 4 வெப்சைட்டுகளை பார்த்துருப்பீங்க. 4 பாக்ஸுகள் இருக்கு, 4 கார்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ அதை பிடிச்சிருது. அது சிம்பிள் திங். அதே தான் மீடியம் சைஸில் அல்லது ஸ்மாலில் லைக் நாம வந்து 3 போடலாம். லைக் ஸோ இப்போ 3 போட்டோம்னு சொன்னா இது இன்னும் சின்னனாகலாம். ரைட். ஸோ பேசிக்கான கன்செப்ட். ஸோ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2. இது அந்த சில பேர் பூட் ஸ்ட்ராப் பண்ணா இன்னும் டீப்பா போறது. பூட் ஸ்ட்ராப் பண்ணது ஒன்றும் படிக்கிற கோடிங் அதெல்லாம் இல்லை. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ண பழகிக்கொள்றது மட்டும்தான். ஸோ பாக்ஸ் 2. ரைட். அதே மாதிரி நான் வந்து இப்போ காப்பி பண்ணி நான் 4 போடலாம். அந்த எண்ணிக்கை கேட்ட மாதிரி தான் போடலாம். ஏன்னா ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் தான் இந்த சிஎஸ்எஸ் செய்யற வேலை எங்களுக்கு. ஸோ அப்போ நாம கட்டாயம் இப்படித்தான் செய்வோம். அந்த எண்ணிக்கையை பார்த்தா பிரிப்போம். அப்போ எந்த டிவைஸ்ல பார்த்தாலும் அதுக்கேற்ற எண்ணிக்கையில அது வந்திருக்கும். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரி சமனா பாருங்க பிரிஞ்சிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ரைட். ஸோ என்னன்னு சொன்னா இதுதான் இந்த கன்செப்ட். ஸோ மீன் என்ன 12 சைஸ் வரைக்கும் தான் போக முடியும். அது மாதிரி 1, 2 எல்லாம் போறது இல்லை. வளமையா வளமையா 3 அல்லது 4 அல்லது 6 அல்லது 12 அப்படித்தான் போகும். சரிதான். ரைட். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் இதை 12 வச்சுட்டு 12 வச்சா ஸ்கிரீன் சைஸே 12 தான். சேவ் பண்ணா கட்டாயம் இந்த 12ன்றது ஒரு இடத்தையே ஃபுல்லா பிடிச்சிருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா பாக்ஸ் 1 மேல ஒரு இடத்தை பிடிச்சிட்டு மிச்சம் 3 கீழே இறங்கிட்டு. ஏனெண்டா அதான் அந்த சைஸ். ஸோ என்னடா ஸ்க்ரீன்ல நாம பார்க்கும்போது அப்பதான் இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் ரெஸ்பான்சிவா அதுக்கு மாதிரி இருக்கும். அதான் கன்செப்ட். ஸோ இப்படி பூட் ஸ்டெப்ல இப்படி கொஞ்சம் நீங்க பார்த்து பழகி ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. மற்றபடி பூட் ஸ்டெப்ல கோடிங் இல்ல, சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்ன்றது ஆக்சுவலி பூட் ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்ல எல்லாம் இருக்கும். நாம எதுக்கு எந்த பேர்கள் வச்சா எப்படி மாத்தினா என்ன மாதிரி அலைன்மெண்ட் என்ன மாதிரி டிசைன் வரும்ன்றதான் பூட் ஸ்டெப்ல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் இல்லையா. இந்த மாதிரி கோடிங்கோ கன்செப்டோ ஸ்கிரிப்டிங்கோ இல்ல. அதை விளங்கிக் கொள்ளுங்க. எந்த கணக்கு பேர் அதை ஜோதிச்சு போட்டு கேட்டீங்க. நான் அதுக்காக தான் சொன்னேன் ஒர்க் ஷாப் லெவல் 1ல நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட் சம்பந்தமா நல்லா டீப்பா படிப்பிச்சிருங்க. அது ஒருக்கா பாருங்க. ஃப்ரீயா எல்லாருக்கும் போடுபடும். ரியாக்டுக்கு நாம அதுக்கு வச்சா அதைத்தான் திருப்பி படிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. நம்மளோட டார்கெட் ரியாக்ட் அது இல்லை. ஸோ அதுக்காகத்தான். ஸோ அந்த ஐடியாவை இருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லைக் மேபி லைக் நாம் அட்வான்ஸ் ஒர்க் ஷாப்புகள் வரும்போது மெட்டீரியல் எம்யூஐயும் படிக்கலாம். சரிதானே. ரைட். அப்போ யூஸ் ஸ்டேட்னா என்ன, யூஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்றது, ஹூக்ஸ் கன்செப்ட், இந்த யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்றது, அப்போ ஒன் கிளிக் என்ற ஃபங்க்ஷன்ஸ்கள், ஒன் கிளிக் என்ற இவெண்ட்ஸ்கள், இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்களை ஹேண்டில் பண்றது, பூட்ஸ்ட்ராப் இந்த விஷயங்களை இம்போர்ட் பண்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதன்படி தான் நம்ம எங்களோட ப்ராஜெக்ட் கன்செப்டுக்குள்ள வரோம். இந்த அளவு கிளியரா யாருக்கு அது கேள்விகள் இருக்கிற மாதிரி? யாருக்கு அது கேள்விகள் இருக்கிற மாதிரி? ஏதாவது இஷ்யூஸ், ஏதாவது டவுட்ஸ்? என்ன நான் படிப்பிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து பார்க்குறீங்களாடா? ஏன்னா நான் எல்லாம் சின்ன சின்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி தெரியும். திடீர்னு ஒரு நாள் இப்போ இந்த 4 நாள் முடிஞ்ச பிறகு நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு லேண்டிங் பேஜ் செய்யும் போது நான் படிச்ச அவ்வளவு விஷயத்தை அதுல கொண்டு வந்திருப்பேன். அப்போ உங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அந்த அர்த்தம் நீங்க செஞ்சு பார்க்கல ஒவ்வொரு நாளுமன்றதுதான். அதனால தான் கேட்கறேன். என்ன அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி தான் நாம செய்ய போறோம். அதுக்காக தான் கேட்கறேன். சரி. இப்போ நாம ஒரு பூட் ஸ்டெப் செய்ய போறோம். சரிதானே. நார்மலா இப்போ ஒரு பூட் ஸ்டெப் செய்ய வேண்டிய வைப்போம். இப்போ நாம பூட் ஸ்டெப்ன்ற கான்செப்டை லைக் இனிஷியலா நாம வந்து ஒரு 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 பேசிக்கான கான்செப்ட் நாம கொண்டு வந்தோம்னு சொன்னா நாம வந்து இப்போ ஒரு 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 கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ஹீரோ கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். வடிவா காமிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஹீரோ கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். சரிதானே. இதே கம்போனன்ட்ஸுக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஹீரோன்னு சும்மா ஒரு ஒரு கம்போனன்ட் அவ்வளவுதான். ஸோ ஹீரோன்னு கம்போனன்ட். ஹீரோன்னு ஆக்சுவலி பக்கத்துல வர ஒரு மொடியூல் ஒரு கம்போனன்ட். ஸோ கம்போனன்ட் கிரியேட் பண்றோம். ரைட். ஓகே. ஸோ இந்த கம்போனண்ட்டுக்கு நாம வந்து யூனோ தட் ஒரு டிவிஷனை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. டிவிஷன் ரிட்டர்ன் பண்ண போறோம். எனக்கு என்ன வேணும் இப்போ இது என்ன எடுத்தாலுமே முதலாவது ஒரு கண்டெய்னர். கண்டெய்னர் ரெண்டா என்ன, நீங்க கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குற இந்த ஸ்கிரீனுகள். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லா ஆப்பையும் நான் க்ளோஸ் பண்ணி விடுறேன். ரைட். ஆப்ல எனக்கு இந்த மூன்றுமே எனக்கு வேணாம். ஸோ நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணி விடுறேன்.
அப்படி சேவ் பண்ணிட்டே என்ன செய்ய மாட்டோம், ஒன்றும் வராதீங்க, எம்டி. சரியா? இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கம்போனன்ட் தான் இப்போ காட்டப்படணும் இந்த இடத்துல, ஹீரோன்ற கம்போனன்ட். ஸோ இந்த ஹீரோன்ற கம்போனண்ட்டை வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஹீரோன்ற கம்போனண்ட்ல டிவிஷன் ஒன்று இருக்கு. இந்த டிவிஷனை நான் கண்டெய்னர் ஆக்குறேன். ஸோ அப்போ இந்த கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர். பட் இந்த கண்டெய்னர் வந்து என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னா எம்டி 5ல இருக்க போகுது இப்போ. ரைட், ஓகே. அதே மாதிரி இதுக்குள்ள வர்ற டெக்ஸ்ட்டுகள் எல்லாம் சென்டரா இருக்க போகுது. ஓகே, ரைட், சரி. இப்போ அடுத்த விஷயம், இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள நாம வந்துட்டோம். இந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு ஒரு H1 வேணும். சரி, ஒரு ஹெடிங், ஒரு சும்மா ஒரு ஹெடிங் உண்டு. என்னது? வெல்கம் டு புக்கர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹெடிங் உண்டு. இப்போ இந்த H1க்கு நான் ஸ்டைல் கொடுக்கணும். அதெல்லாம் நாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ரைட், பேசிக்கான கன்செப்ட் நான் சேவ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த கம்பவுண்டை இன்னும் அப்ல கனெக்ட் பண்ணல. அப்போ நான் ஹீரோ கம்பவுண்டை போட்டு விடுறேன். ஸோ ஹீரோ கம்பவுண்ட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோ மற்றெல்லாம் காட்டிக்கணும் இருக்கு எரர் மாதிரி. அது என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதால. இப்போ பாருங்க, நான் வெல்கம் டு புக் செக்மெண்ட் வந்துட்டு. சரி, இப்போ வடிவா ஒன் பை ஒன்னா டிசைன் பண்ண போறேன். ரைட், H1க்கு இப்போ நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இதெல்லாம் பூட் ஸ்டெப் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த H1க்கு கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட் வந்து பிரைமரி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைமரிக்குரிய சைஸில் பிரைமரிக்குரிய கலரில் தந்துடும். ரைட், ஸோ வேற ஒன்றும் இல்லை, பிரைமரி கலர் ப்ளூ கலர். ரைட், ரைட், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம அதை தாண்டி வேறு என்ன வேணுமெண்டா தான் சிஎஸ்எஸ் தனியாக எழுதணும். மற்றபடி பூட்ஸ்டாப் ஒரு டிசைனை வச்சிருக்கு. சரியா? ரைட், H1 கன்செப்ட். ரைட், ஓகே. சரி, இனி அடுத்த விஷயம் எனக்கு H1 கீழே ஒரு பேராகிராஃப் வேணும். அப்போ பேராகிராஃப். ரைட், ஸோ இந்த பேராகிராஃபுக்குள்ள ஜஸ்ட் என்னது? டுடே ஐ லேர்ன் ரியாக்ட் சிஎஸ்எஸ் bootstrap and react hooks ரெண்டு பேர். சரிதானே? ஓகே. ஸோ இது ஒரு பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் வந்துச்சு. வழியா பாருங்க, இப்படி வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பேராகிராஃப் வந்துச்சு. சரி, இனி அடுத்தது எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ ஒரு பட்டன். சரி, என்ன பட்டனுக்குள்ள என்ன வேணும்? ஸ்டார்ட் லேர்னிங். இந்த முன்னுக்கு ஹீரோ பேஜில் வளமே அப்படித்தானே வரும். பேக்ரவுண்ட் போட்டோட ஒரு வசனமும் ஒரு ஹெடிங்கும் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் லேர்னிங் சும்மா ஒரு பட்டனை பாருங்க, இப்படி தான் இருக்கு. இப்போ இந்த பட்டன் அப்படியே கொஞ்சமா டிசைன் பண்ண போறோம். ஸ்டார்ட் லேர்னிங்க ஒன்றும் இல்லை, பிரைமரி பட்டன் என்ன. அப்போ நாம இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போறோம். ஸோ இது ஒரு பட்டன் அப்படின்னு டிசைன் பண்றோம். வடிவா பாருங்க. இப்போ பட்டன்ன்றது ஒரு பார்டர் இல்லாமல் போய் அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்க போறோம். அப்படி சக்சஸ், பிடிஎன் பிரைமரி கான்செப்ட்கள் இருக்கு. அப்போ நான் பிடிஎன் சக்சஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பிடிஎன் சக்சஸ். ஸோ இப்போ இதே விஷயத்தை இனி நாம இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு போட்டோவை போட்டா தட் இஸ் ஹீரோ பேஜ் ஆக்சுவலி பேசிக்கா. சரியா? ஒரு சிம்பிள் பூட் ஸ்டெப் கான்செப்ட். ரைட், ஸோ அப்போ இதில் பாருங்க என்னென்ன விஷயங்கள் என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்படிதான் நாம இதை என்ன செய்யறோம், டிசைன் பண்றோம். புரிஞ்சுதா? ஜோதி, கம்ஷி, பிரணவி, ரிஜோன், வளர்மதி, தனுஷ்காந்த். கமா மேக் இட் குயிக், கிளியரானு கேட்குறேன். இருக்காது ஏதாவது டவுட்ஸ்? பாருங்க, ஒரு பேஜ் எப்படி நம்ம உடனே கொண்டு வந்து கொண்டு பாருங்க. ரைட், ஸோ ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இருக்கு. நான் இப்போ படிப்பிச்ச இந்த விஷயத்துல இந்த டிசைனை கொண்டு வந்தேன். மூணு டிசைன் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் ஆக போறீங்கன்னு உங்களோட ஐடியால இருக்கு. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி த திங், நாம படிக்கிற விஷயம். ரியாக்ட்ல நாம இந்த அளவுக்கு நாமளே கொண்டு வரோம்னு சொல்லி. ரைட், ஸோ அப்ப நாம வடிவா வழங்கிக்கொள்ளணும். இப்ப இதே நாம விஷயம் சின்ன சின்ன மாத்தலாம். என்னண்டு, இப்ப இந்த பட்டனை வச்சுக்கொள்ளுமே. சரி, இந்த பட்டன், இப்ப இந்த பட்டன் நான் காப்பி பண்றேன்டாவா. சரியா? வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த பட்டனை எப்படி எல்லாம் டிசைன் பண்ண போறேன்னு பாருங்க. பெரிய கான்செப்ட் எல்லாம் இல்லை. இப்ப நான் இந்த பட்டன் இருக்கு தானே, இந்த பட்டன் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் தானே சக்சஸ் அண்டு. சரி, இப்ப வாங்க இந்த பட்டனை நாம கொஞ்சம் மாத்த போறோம். நான் ஒண்ணு என்ன செய்ய போறேன், நான் பட்டனை காப்பி பண்றேன். சரியா? இந்த பட்டன் எப்படி எல்லாம் காட்டலாம்னு பாருங்க. நான் ஒரு சிஎஸ்எஸ் நானா எழுத தேவையில்லை. சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு. நான் பேர் மட்டும் மாத்த, எல்லா பட்டன் தானே. அப்போ பட்டன் இந்தியாவில் பிடிஎன் சக்சஸ் இருக்கு தானே. இந்த பிடிஎன் சக்சஸ் இன்னொரு பேர், ரெண்டு பேர் ஆக்சுவலி இதுக்கு. அப்ப பிடிஎன் சக்சஸ் வச்சிருக்கேன், அதே மாதிரி பிரைமரி வைக்கிறேன். சரியா? பிரைமரி என்று வைக்கிறேன்.
ஆம், ஆபத்துன்னு காட்டுறதுக்கு டேஞ்சர் என்று காட்டலாம் ஒன்று இருக்கு. வார்னிங், இந்த நாளும் வளமையா பாவிக்கிற பெயர்கள் அங்க இருக்கிறது, இதெல்லாம் நாமள உருவாக்குறது இல்லை, அங்க இருக்கிறது. அப்ப நாம பூட் ஸ்டாப் டாக்குமெண்ட்ல போய் பார்த்தோம்னா அந்த பெயர்கள் இருக்கு, அதை நாம ஞாபகப்படுத்தி நாம தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க இப்ப இது ஒரு பட்டன், இது ஒரு பட்டன், இது ஒன்று, இது ஒன்று. வார்னிங், டேஞ்சர், பிரைமரி, ஸ்டார்ட் லைன். அப்ப 4 விதமான பட்டன்கள் வந்திருக்கு. பேசிக்கா சொன்னா நீங்க 4 விதமான கன்செப்டுகளை கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப இனிஷியலா பிடிஎன்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத தான். ரைட், அப்ப பிடிஎன் எக்ஸசைஸ் கன்செப்டுகள் இப்படி நீங்க இப்படி கணக்கு இருக்கு. பிடிஎன் பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, சக்சஸ் இருக்கு, டேஞ்சர் இருக்கு, வார்னிங் இருக்கு, இன்ஃபோ இருக்கு, டார்க் இருக்கு, லைட் இருக்கு. அப்படி கணக்கு இருக்கு. அப்ப அது நம்ம பார்க்கலாம். சைஸுகள் ஸ்பேசிங் வரும்போது எம்டி மார்ஜின் கன்செப்ட் வரும்போது 5 இருக்குது. எம்டி எம்ஜி அப்படி கணக்கு பேர். ரைட், எம்டி மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், எம்பி மார்ஜின், லைக் நார்மலா இப்படி எல்லாத்தையும் கொண்டு வரலாம். ரைட், கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னர் ஃப்ளோட் இருக்கு, டெக்ஸ்ட் லெசன். அப்ப பேசிக்கா நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி பார்த்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கிரியேட்டிவிட்டி கான்செப்ட்கள் மாறும். அப்ப நார்மலா ஒரு ஹீரோ கம்போனன்ட் இப்படி கொண்டு வரலாம். ரைட், அப்போ ஒரு கிளாஸ் கம்போனன்ட் இப்படி பட்டனுகளை கொண்டு வந்து எப்படி ஒரு பேராகிராஃபை கொண்டு வருது. லைக் இப்போ இந்த பேராகிராஃப் கான்செப்ட் நாம கணக்கு விஷயமா டிசைன் பண்ணி கொண்டு வரலாம். ரைட், அதை தான் நாம இதுல கொண்டு வந்திருக்கோம். ரைட், அப்ப இனிஷியல் ஸ்டாஃப் ஒரு 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 பேசிக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு அவுட்புட், எங்களுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் செய்யலாம். ரைட், இது பூட்ஸ்ட்ராப் ரியாக்ட்ல நாம யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் டிசைன் இருக்கும். அதுக்காக ரியாக்ட்ன்றது எங்களுக்கு பெரும்பாலும் கம்போனன்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி இப்படி யூஸ் ஸ்டேட்டுகள், கம்பவுண்டுகள், இந்த இந்த விஷயங்களை நாம செய்யறோம். ரைட், ஸோ அதுக்காக தான் நாம வந்து இந்த அளவு மெனக்கிற விஷயங்களை செய்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட், ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் புரிஞ்சுதா? இதுவரைக்கும் நான் சொன்ன நினைச்ச விஷயங்களை சொல்லிட்டேன். நாளைக்கு நாம மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவதுக்காவது கேள்வி இருந்தால் மெசேஜ் பண்ணலாம் அல்லது கேட்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அன்றைக்கு செய்யற விஷயங்களை செய்து பார்த்து கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 3 கிளாஸ்ல இருக்கிற மொடியூல்ஸ்களை இந்த இந்த ரியாக்டுக்குள்ளேயே ஃப்ரண்ட் அண்டுக்குள்ளேயே பேசிக் மொடியூல்ஸ்களை பார்த்துட்டோம்னா அங்கே ஒரு லேண்டிங் பேஜ் செய்யுது அப்படின்னு கதைச்சு முடிச்சுட்டு தான் நான் பிறகு பேக்கெண்டையும் சேர்த்து கொண்டு போவேன். சரிதானே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் பாருங்க. இதை பார்த்து விளங்கிட்டேன்னா நீங்களே இனி இதை மாதிரி என்னென்னலாம் செய்யலாம்னு தேடுறதுல தான் நீங்க இந்த ரியாக்டை படிச்சு நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போறது இருக்கும் இல்லையா. இதை மட்டும் படிச்சு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்ற நினைப்பெல்லாம் வச்சிருக்காதீங்க. சரி, அப்படி ஒன்று இல்லை. ரைட், எனிவேஸ் திஸ் இஸ் த திங் ஆக்சுவலி. நாம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். எனக்கு டைம் ஆயிடுச்சு அடுத்த கிளாஸுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். எல்லாருக்கும் ஓகேன்னு சொன்னா நாளைக்கு சந்திப்போம். அண்ட் தென் டேக் கேர், பை பை, ஹேவ் அ குட் நைட் அண்ட் யூ கேன் லீவ் ரைட் நவ். தேங்க்ஸ் ஸோ மச். த கிளாஸ் இஸ் ஓவர். யா.